إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, நான் உங்களோடு பேச வந்திருக்கின்ற தலைப்பு அல்லாஹ்வின் தூதரை புரிந்து கொள்வோம். உண்மையில் சொல்லப்போனால் எங்களுடைய எல்லா விதமான நடவடிக்கைகளும் எங்களுடைய புரிதலுடைய விளைவு தான். ஒரு காலடியை எடுத்து வைப்பதாக இருந்தாலும் எங்களுடைய புரிதலுடைய விளைவு தான் அது. இப்போ நான் போகிறேன், கீழே படிக்கட்டு இருக்குது. அந்த படிக்கட்டை நான் புரிஞ்சு தான் என்னுடைய காலை எடுத்து வைக்கிறேன். அப்போ நாங்கள் மொத்தமாக பார்க்கும்போது எங்களுடைய தாட்ஸ், எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய செயல்கள், ஆக்ஷன்ஸ், எங்களுடைய ஸ்பீச், பேச்சு எல்லாமே ஒட்டு மொத்தமாக எங்களுடைய பெர்செப்ஷனுடைய அவுட்புட். நாங்கள் ஒன்றை எப்படி புரிகிறோம் என்பதை வைத்துத்தான் எங்களுடைய பேச்சு, எங்களுடைய செயல், எங்களுடைய எண்ணம் எல்லாமே வெளிப்படுகிறது. எனவே எங்களுக்கு மொடலாக தரப்பட்டவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிலே அழகான முன்மாதிரி இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் என்று வரும்போது எங்களுடைய சிந்தனை கொஞ்சம் விரிவாக இருக்கணும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவருடைய வாழ்வில் பல ஆங்கிள், பல கோணங்கள் இருக்குது. அல்லாஹ்வை வணங்குகின்ற ஒரு ஆபிதாக, ஒரு கணவனாக, தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கும் ஒரு தந்தையாக, ஒரு பாட்டனாக, சமூகத்துக்கு ஒரு தலைவராக, இப்படி என்று ஒரு தாயியாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மொத்தமாக பார்க்கும்போது அவங்களோட வாழ்க்கையில் பல ஆங்கிள்ஸ், பல கோணங்களில் எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்கலாம். நம்மள அநேக மாணாக்களில் ஒரு புரிதல் என்னென்னா, ரசூலுல்லாவை இந்த ஆபிதாக மட்டும் நாங்கள் பார்த்து கொள்கிறோம். நாங்கள் நபியை போன்று தொழ வேண்டும், நபியை போன்று ஹஜ் செய்ய வேண்டும், நபியை போன்று நோன்பு பிடிக்க வேண்டும். இதோடு ரசூலுல்லாவுடைய அந்த மொடலை நாங்கள் சுருக்கி கொள்கிறோம். நபியில தொழுகையை பார்த்து நான் தொழணும். அப்போ நபி செய்த அரசியல், நபி செய்த குடும்ப வாழ்வு, நபி செய்த தவா, நபி செய்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், நபி செய்த வியாபாரம் என்று அந்த பகுதியில் நாங்கள் அநேக மாணாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மறந்துடும். இப்போ மனைவியோடு ஒரு வாக்குவாதம் வந்துட்டா எங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஞாபகம் வராதா? சப்போஸ் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நான் யோசிக்கிறேன், நான் யோசித்து பாருங்கள், இந்த பிரச்சனையை ரசூலுல்லாஹ் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசித்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எப்போதாவது செஞ்சுருக்கிறோமா? ரசூலுல்லாஹ் பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி வந்திருக்குன்னு அல்லாஹ் சொல்லித் தருகிறானா இல்லையா? சொல்லித் தருகிறான். அப்போ மனைவிக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எப்போதாவது எங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஞாபகம் வராங்களா? எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நான் ரசூலுல்லாஹ் இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நாங்கள் யோசித்து என்றைக்காவது வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறோமா? இல்லை. அதைத்தான் நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். என்னடா, தொழுகைக்கு போனால் எங்கே கையை வைக்கணும், எங்கே காலை வைக்கணும், எங்கே விரலை வைக்கணும், எங்கே கண்ணை வைக்கணும், அதெல்லாம் பக்காவாக கரெக்டாக நாங்கள் செய்கிறோம். ஆனால்
இந்த இபாதத் என்று சொல்லக்கூடிய அல்லாவுக்கு நமக்கும் இடையில் உள்ள அந்த இபாதா மஹ்வா என்று சொல்லலாம். அல்லாஹ் கடமையாக்கி அந்த இபாதத்துகளில் நாங்கள் ரசூலுல்லாவை கூடுதலாக அணுவாக பின்பற்றணும்னு நினைக்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மற்ற பகுதியில் விட்டுடுறோம். அதுக்கு என்ன காரணம்னா எங்களுக்கு ரசூலுல்லாவை பற்றிய புரிதலில் உள்ள கோளாறு. நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, எங்களுடைய புரிதல் எப்படி இருக்கிறதோ அதனை வைத்துத்தான் எங்களுடைய எல்லா வகையான எல்லாமே அதில் ரிசல்ட்டாக வரப்போம். புரிதல் பிழைச்சிட்டா அடுத்தது மற்ற பக்கம் ஆகிடும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அதிகம் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அதே போன்று ரசூலுல்லாவை பார்த்து கொண்டிருந்த சஹாபாக்கள், குறிப்பாக அவருடைய மனைவிமார்கள், குறிப்பாக அவருக்கு ஹிதுமத் செய்த ஹாதிம்கள் என்று சொல்லக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு அனஸ் இப்னு மாலிக் போன்றவர்கள், அதேபோல் நெருங்கிய உறவினரான யங்ஸ்டர்ஸ் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் போன்றவர்கள், இவங்க எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ரொம்ப கூர்ந்து அவதானிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் ஒரு ரசூலாக வாழ்ந்த அந்த வாழ்க்கையை எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, எங்களுக்கு ஒப்புவித்திருக்கிறாங்க. அதனால் கட்டாயம் நாங்கள் எல்லோருமே சீரத்துர் ரசூல், நபி அவருடைய சீரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீரா என்று சொல்லக்கூடிய மொத்த வாழ்க்கையை நாங்கள் படிக்கணும். ஏன்னா அவர் ஒரு லீடர்ஷிப்புக்கு அவர் தான் ஒரு முன்மாதிரி, ஒரு தலைமைத்துவத்துக்கு அவர் தான் முன்மாதிரி. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை, நிஜமாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு முன்னுக்கு சமர்ப்பிக்கிறேன். என்னுடைய யூனிவர்சிட்டியில் சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், ஆசிரியர்களுக்கு சாஃப்ட் ஸ்கில்களை டெவலப் பண்ணணும் என்பதற்காக ஒரு கண்டினியூவஸ் சீரீஸ் ஆஃப் ஒர்க் ஷாப் வச்சாங்க. அதில் லாஸ்ட் டாபிக் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். அப்போ அங்கே வந்திருந்த ரிசோர்ஸ் பர்சன், அவர் பெரியோரு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் பெரிய ஒரு ப்ரொஃபஸர். அவர் பேரை சொல்லக்கூடாதுன்னா சரியில்லை, பெரிய ஒரு ஆள், ஸ்ரீலங்காவில் வெரி யங்கஸ்ட், வெரி டேலண்டட் ப்ரொஃபஸர். அப்போ அவர் மூணு லீடர்ஷிப் மாடல்ஸை முன்னுக்கு வைத்தார். 3 மாடல்களை வெளியே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எல்லோரிடமும் கேட்டார், இந்த மாடலில், இந்த லீடர்ஷிப் மாடலில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டார். ஒரு ஆள் விடாமல், இப்போ இந்த சபையில் இவ்வளோ பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஆள் விடாமல் ஒவ்வொரு ஆளாக போய் கேட்டார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிக்கிட்டே போனான். நான் முன்வரிசையிலேயே இருந்தேன். நானும் ஒரு கருத்து சொன்னேன். நான் சொன்னேன், எனக்கு இந்த மாடல் எதுவுமே பிடிக்கலை. இந்த 3 பேரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாடல் இருந்தால் ஐ லைக் இட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாரையும் கேட்டுக்கொண்டு கடைசியாக எனக்கிட்ட திருப்பி வந்தார். கேட்டார், நீ எப்போதாவது லீடர்ஷிப் குவாலிட்டிஸை வாசிச்சிருக்கியா, படிச்சிருக்கியான்னு கேட்டார். நான் சொன்னேன், நெவர், நான் படிச்சே இல்லை. அப்போ அவர் சொன்னார், அப்படியா இருந்தால் நீ படிக்கலைன்னு சொன்னால் யூ ஆர் வெரி மச் இன்டெலிஜென்ட், நீ கடும் கட்டிக்காரன்னு சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், நீ சொன்ன இந்த ஃபைண்டிங், அதாவது இந்த 3 பேரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு லீடர்ஷிப் உருவாக்கணும் என்ற ஃபைண்டிங் $multi-billion ரிசர்ச்சுடைய ஃபைண்டிங். பெரிய இந்த லீடர்ஷிப் சம்பந்தமாக பல பில்லியன்ஸ் ரூபாய்கள் செலவழித்து செஞ்ச ரிசர்ச்சுடைய ஃபைண்டிங் தான் நீ சொன்னது. நீ லீடர்ஷிப்பை பற்றி வாசிக்காமல் படிக்காமல் இதை நீ சொல்லியிருந்தா யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொன்னேன். நான் கெட்டுத்தனம் ஒன்றும் கிடையாது. நான் இதில் எதையும் ரசூலுல்லாவை காணலை. நான் எனக்கு பெரிய அறிவுன்னு சொல்லலை. இந்த தலைமைத்துவங்களில் நான் ரசூலுல்லாவை காணவே இல்லை. ரசூலுல்லாவை இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணினா வந்தாங்க. அந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் நான் சொன்னேன், இந்த தனித்தனியை இது எனக்கு பிடிக்கலை, இது மிக்ஸ் ஆகியிருந்தால் எனக்கு அப்படியே ஒரு லீடரை பிடிக்கணும்னு சொன்னேன். அப்போ அவருக்கு ரசூலுல்லாவை பற்றி தெரியாது, நான் என்ன யோசிச்சேன்னு தெரியாது. ஆனால் அவர் சொன்னார், நீ கடும் கெட்டிக்காரன். ஆனால் உண்மையிலே நான் கெட்டிக்காரன் இல்லை. எனக்கு அங்கே அந்த தலைவர்களில் ரசூலுல்லாஹ் தெரியலை. இதை மிக்ஸ் ஆனால்
ஒரு கிட்டத்தட்ட ரசூலுல்லாவுடைய எல்லாம் சேர்ந்து வார மாதிரி ஒரு இமேஜ் வந்துச்சு. அந்த கருத்தை நான் சொன்னேன். அப்போ இன்றைக்கு உலகம் கூட பல கோடிக்கணக்கான டாலர்கள், பில்லியன் டாலர்ஸை செலவழித்து ஒரு பெஸ்ட் லீடரை தேடும்போது ரசூலுல்லா மாதிரி ஒரு லீடரை தான் தேடுறாங்க. நான் எதுக்காக நான் சொல்கிறேன்டா, அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களில் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், ஒரு தலைமைத்துவத்துக்கான பண்பு இருக்குது. அப்போ நாங்கள் எல்லோரும் லீடர்ஷிப்பை விரும்புகிறோம். நாங்கள் ஒரு குடும்பத்துக்கு தலைமை வகிக்க விரும்புகிறோம், ஒரு மஸ்ஜிதுக்கு தலைமை வகிக்க விரும்புகிறோம், ஒரு ஆஃபீஸுக்கு நாங்கள் தலைமை வகிக்க விரும்புகிறோம். அப்போ அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் படித்து, அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளை கையாண்டாங்க என்பதை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு 2 விஷயம் எங்களுக்கு தெளிவாகும். ஒன்று ரசூலுல்லாஹை பின்பற்றின நன்மை கிடைக்கும், எங்களுடைய லீடர்ஷிப்லேயும் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ உலக நோக்கத்திலையும் நாங்கள் சக்ஸஸ் தான். எங்களுடைய லீடர்ஷிப்பில் வி வில் பி சக்ஸஸ்ஃபுல். அதே நேரம் நாங்கள் சந்தித்த பிரச்சனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றியதற்காக அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த கூலியும் எங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒரே கல்லில் 2 மாங்காய். வி ஆர் சக்ஸஸ் இன் அவர் ப்ராஜெக்ட், இன் அவர் லீடர்ஷிப் குவாலிட்டி. அதே நேரம் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினோம் என்பதற்கு அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு சிறந்த கூலியும், அல்லாஹ்விடத்தில் நெருக்கமும், ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கமும் ஏற்படும் கட்டாயம். எனவே என்னுடைய இந்த தலைப்பில் உங்களோட மிச்சம் நான் தகவல் தர விரும்பலை. இந்த பாயிண்டை தான் உங்களோட பேச. அதாவது ரசூலுல்லாஹ்வை நாங்கள் சரியாக விளங்குவோம். இன்னொரு சின்ன உதாரணத்தை தந்துட்டு நான் தலைப்புக்குள்ளே நுழையிறேன். இப்போ 2025ஆம் ஆண்டு பிறந்தது. அப்போ சிலர் முஸ்லீம்கள் விஷ் பண்ணுறாங்க 2025, சில முஸ்லீம்கள் விஷ் பண்ணுறாங்க இல்லை. இப்போ என்னுடைய கேள்வி, நீங்கள் ரசூலுல்லாவை விளங்கி வச்சுக்கிற மாதிரி ரசூலுல்லா இப்போ உயிர் வாழ்ந்தா இந்த 25 கொண்டாடிப்பாங்களா? அதை பார்த்து நீங்கள் முடிவெடுத்துட்டா சரி. உங்கள் மனசு இந்த 2025க்கு ரசூலுல்லா விஷ் பண்ணிப்பாங்க அப்படின்னு உங்களோட மனசு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா நீங்கள் ஆக்களை விஷ் பண்ண வேண்டியது இல்லை. இதை ரசூலுல்லா கண்டுகொள்ள மாட்டாங்க அப்படின்னு உங்களை விரும்பினா, அப்படி ஒன்று நீங்கள் விளங்கினா அது விட்டு போட வேண்டிய. எத்தனையோ பிரச்சனைகள் வருது எங்களோட சமுதாயத்தில். ஒவ்வொரு நாளும் ஏதாவது பிரச்சனை. ஒருத்தன் மீளாது கொண்டாடுறான், இன்னொருத்தன் மீளாது கொண்டாடுறான் இல்லை, இன்னொருத்தன் கபருக்கு போகிறான், இன்னொருத்தன் கபருக்கு போகிறான் இல்லை. ரசூலுல்லாவை பார்த்து ரசூலுல்லா செஞ்சுருப்பாங்களா, உங்களோட மனசு சொல்லுதா, ஓகே ரசூலுல்லா இதை அப்ரூவல் தருவாங்க செய்வாங்கன்னு படுதா? சிம்பிள் தானே. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எப்படி விளங்குகிறோமோ அப்படி தான் எங்களுடைய ஆக்ஷன்கள் நடக்க போகும். நாங்கள் என்ன தொழிலையும் இருக்கலாம், அதில் நாங்கள் ரசூலுல்லாவில் போட்டு பார்க்க வேண்டியதான். நான் டாக்டர் ஆகிக்கிறேன் யூனானி துறையில். என்னுடைய பேஷண்ட் வாரான், ரசூலுல்லா டாக்டர் என்ன செஞ்சுருப்பாங்கன்னு யோசிச்சு தான் நான் செய்யணும். கரெக்டாக ரசூலுல்லாவாக இருந்தால் இந்த பேஷண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க நான் யோசிக்கணுமா இல்லையா? இல்லாட்டி அவருக்கு அதில் ரசூலுல்லாவில் எங்களுக்கு மாடல் இல்லையா? அவருடைய பரிவு, அவருடைய அன்பு, அவருடைய கேர், அவர் மற்றவங்களை எடுக்கிற கவனிப்பு, அதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விசேஷம். எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அப்சர்வேஷன் ஷார்ப்னு சொன்னால், நான் அரபு மூலத்தை தரல, டைம் போதாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் கடுமையான பசி, இது வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்க்கல, த ரஃப் மீனிங் ஆஃப் த ஹதீஸ். நீங்கள் ஹதீஸை போய் புகாரியில் பார்க்கலாம். ரசூல் அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, கடுமையான பசியால் நான் பள்ளிவாசலுக்கு வெளியே கடும் பசியில் இருந்தேன். அப்போ அபூபக்கர் வந்தாங்க பள்ளியிலேருந்து வெளியே. நான் அபூபக்கர்கிட்ட ஒரு ஆயத்தை பற்றி விளக்கம் கேட்டேன். எந்த பர்பஸில் இந்த ஆயத்தை பற்றி விளக்கம் கேட்கணுமென்றது இருக்கலை. என்னுடைய நிலைமை புரிஞ்சு அபூபக்கர் ஏதாவது சாப்பாட்டுக்கு கூப்பிடுவார், இவ்வளவு தான் என் பிளான். அப்போ அபூபக்கர் அந்த ஆயத்துக்கு விளக்கத்தை சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. நான் ஒரு ஆயத்துக்கு விளக்கம் கேட்டேன். அப்போவும் எனக்கு இந்த ஆயத்து தேவையாக இருக்கலை. உமர் என்னுடைய நிலைமையை புரிவார், சாப்பாடு கூப்பிடுவார் அப்படின்னு நினச்சேன். அவரும் போயிட்டார்.
பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபஅரஃப மா ஃபீ வஜ்ஹி, என்னுடைய முகத்தில் இருந்ததை ரசூலுல்லாஹ் அறிந்து கொண்டார். ரசூலுல்லாஹ் கிட்ட இவர் ஆயத்து கேட்கல, புரியுதா? அபூபக்கர்கிட்ட ஆயத்து கேட்க வேண்டியிருந்துச்சு, கேட்டும் அபூபக்கரால் அதை புரிய முடியல. உமர்கிட்ட ஒரு ஆயத்தை கேட்டார் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைராவுடைய தேவை கஷ்டத்தை அவங்களால உணர முடியல. அவங்க வெறும் இல்மு கேட்குறாரு, இல்மை சொல்லி கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து போது அபூ ஹுரைரா ஆயத்து கேட்கல. அபூ ஹுரைரா சொல்றாங்க, ஃபஅரஃப மா ஃபீ வஜ்ஹி, என்னுடைய முகத்தில் இருந்ததை ரசூலுல்லாஹ் அறிந்து கொண்டார். அபூ ஹுரைராவே என்று கூப்பிட்டு என்னை கூட்டிட்டு போய் வீட்டுக்கு கூட்டிட்டு போய், அதுக்கு பிறகு சம்பவம் பால் கொடுத்த சம்பவம், அது வயிறு முட்டை அபூ ஹுரைரா பால் கொடுத்த சம்பவம் புகாரிலே பதிவு செய்யப்படுது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாங்கள் இப்படி பார்க்குறோமா, இப்படி இருக்கிறோமா? ஒரு மனிதனுடைய தேவை அவனோட முகத்தில் எங்களுக்கு தெரியுதா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றிய ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்லொரு புரிதல் எங்களுக்கு வரும்போது தான் கொள்கை அளவிலையும் இபாதத் அளவிலையும் எண்ணத்திலையும் நடத்தைகளையும் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் பின்பற்றுவோம். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிதல் என்பது ஒரு பெரியோரு பகுதி. ரசூல் ஸல்லல்லாஹு மொத்த வாழ்க்கையே புரியும், கரெக்டாக இல்லையா? என் அவருடைய வாழ்க்கையில் பல இன்சிடென்ட்ஸ், பல நிகழ்ச்சிகள் இருக்குது. அதனால் ஒரு அரை ஹவர்லையோ முக்கால் ஹவர்லையோ ரசூலுல்லாவை எங்களால் புரிய முடியாது. நாங்கள் ரசூலுல்லாவுடைய சுன்னாவையும் ரசூலுல்லாவை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொன்னதையும் ரசூலுல்லாவை பற்றி சஹாபாக்கள் சொன்னதையும் படிக்க படிக்க படிக்கத்தான் எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றிய ஒரு அழகான ஒரு புரிதல் எங்களுக்கு வரும். அந்த புரிதலோடு மட்டும் நாங்கள் முடக்கி கொள்ளாமல் அந்த புரிதலுக்கு ஏற்ப எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய செயல், எங்களுடைய பேச்சு எல்லாமே நாங்கள் அமைச்சுக்கொள்ளும். இன்றைய தலைப்பில் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தாயாக உங்களுக்கு காட்ட போகிறோம். நான் சொன்ன ரசூலுல்லாஹ்வோட பல வாழ்க்கையில் பல பகுதி இருக்குது. எல்லா பகுதியும் ஒரு 45 நிமிஷத்துக்குள்ளே அப்படியே எங்களுக்கு படம் போட்டு காட்டுகின்ற எபிலிட்டி அல்லது தகமை எங்களுக்கு கிடையாது. அதனால் சுருக்கமாக, ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய லைஃப்பில் மெயின் பார்ட் தாவா தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹு தஆலா ஒரு கணவனாக இருக்க, ஒரு தந்தையாக இருக்க, ஒரு பாட்டனாக இருக்க, ஒரு தலைவராக இருக்க எல்லாம் அனுப்பினாங்க, இல்லாமல் இல்லை. ஆனால் இந்த மெயின் பார்ட் ரசூலுல்லாஹ்வுடைய கோல்ஸ், அதாவது சீஃப் கோல்ஸில் ஆக முக்கியமானது தான் அவர் ஒரு தாயியாக இருப்பது, அவர் ஒரு அழைப்பாளனாக இருப்பது. எனவே அந்த பகுதியை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏனென்றால் குர்ஆனில் அவரை பின்பற்றுகின்றவருடைய அடையாளமாக தாவா தான் சொல்லப்பட்டு. இப்போ அவரை பின்பற்றுறவர் தாடி வைப்பார், அவரை பின்பற்றுறவர் தஹஜ்ஜுத் தொழுவார், அவரை பின்பற்றுறவர் முன்பின் சுன்னத் தொழுவார், அவரை பின்பற்றுறவர் சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவார். புரியுதா? எத்தனையோ விஷயங்கள் எல்லாமே செய்வாங்க. ஆனால் அவரை பின்பற்றுறவருடைய அடையாளமாக, பின்பற்றுவருடைய தன்மையாக, அவருடைய கடமை டியூட்டியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தஅவாவை தான் வச்சிருக்கார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்து யூசுஃபில் 108வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல், சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா எல்லா இடத்துலையும் சொல்லுங்கன்னு சொல்லலை, எங்கே சொல்லுங்கன்னு கட்டாயப்படுத்தினானோ அதை குல்லுன்றே சொன்னான். சில இடத்துல அல்லாஹ் தஆலா சும்மாவே ஆயத்து போய்கிட்டு இருக்கோம், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ், அதெல்லாம் குல் போடலே. அப்போ குல் என்பது ரசூலுல்லாவுக்கு எல்லாமே சொல்ல சொன்ன வசனங்கள் தான், மக்களுக்கு ஓதி காண்பிக்க சொன்ன வசனங்கள் தான். ஆனால் சில இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் சொல்லுங்க என்ற அந்த வார்த்தையை போட்டு அழுத்துறான். புரியுதா? எல்லா இடத்துலையும் குல் அலிஃப் லாம் மீம் குல் ஹா மீம் அப்படி சொல்லலை. சில இடங்கள் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டளை எடுக்கிறான். என்ன சொல்றான்? குல். அப்போ குல் என்ற இடங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை அங்கே வலுவாகுது.
சாதாரணமாக ஓதுகிற அந்த வசனத்தை விட குல் என்ற கட்டளைகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வலுவாகிறது. சொல்லுங்க, யாருக்கு சொல்லுங்க? எல்லாருக்கும் சொல்லுங்க. குல் ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய பாதை என்று சொல்லுங்க. ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அவருடைய வழி என்ன என்று மக்களுக்கு தெரிய வேண்டும். அவருடைய வழி என்னவென்று மக்களுக்கு தெரிய வேண்டும். அப்போ அவருடைய வழி என்ன, என்னுடைய வழி என்ன என்று சொல்லுங்க. அதுஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நான் அழைக்கிறேன். அல்லாஹ்வின் பக்கம் நான் அழைக்கிறேன், அதுதான் என்னுடைய வழி என்று சொல்லுங்க. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழி என்னென்று சொன்னால் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது. அப்போ அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது என்றால் என்ன? அல்லாஹ்வுக்கு அடிபணிய அழைப்பது இல்லையா? அல்லாஹ்வுக்கிட்ட அடிபணிய அழைப்பு. அப்போ மக்கள் பொதுவாக அல்லாஹ்வை விட்டு தூரமாக போய்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ்வை விட்டு தூரமாக போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த உலகம், இந்த ஷைத்தான், அவனுடைய இப்லீஸ், அவனுடைய பட்டாளங்கள், இந்த உலகம் எல்லாம் அல்லாஹ் சொல்வது போல் அல்ஹாக்கு முத்தகாசுர், அல்ஹாக்கு முத்தகாசுர், அதிகம் தேட வேண்டும், அதிகம் அதிகம் என்ற அந்த தன்மை எங்களை பராக்காக்கிவிடும். அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கும், அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கும். ஏன்னா எங்களுடைய தேடல், உலகத்தை எவ்வளவு தேடணும் என்றதில் நாங்கள் கூடுதலாக முனைப்பு காட்டும் போது அல்லாஹ்வை கொஞ்சம் மறக்க வேண்டி ஏற்படும். அப்போ ஒரு மனிதன், இந்த மனிதன் அவனுடைய துனியாவால் அல்லாஹ் மறக்கடிக்கப்படுவான். ஆனால் அல்லாஹ் யாரெல்லாம் நாடினாங்களோ அவங்க அல்லாஹ் மறக்காமல் இருப்பாங்க. எல்லாரும் என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக இந்த துனியாவுடைய தன்மை என்னன்னு சொன்னால் அதை அல்லாஹ்வை மறக்கடிக்கும், இதில் உள்ள ஆசைகளை கூட்டும். இப்போ நாங்கள் சும்மா இருக்கிறோம். சும்மா நேற்று முந்தின நாள் நான் என் ஃபேமிலி விசிட்டாக வந்திருக்கிறேன். சும்மா கடைக்கு போனேன். அந்த பொருட்களை பார்க்கும்போது எனக்கு ஆசை வருது. வீட்டில் இருக்கும்போது அந்த சிந்தனையும் இல்லை, அந்த எண்ணமும் இல்லை. அப்போ துனியா என்ன செய்யுது? கண்ணை திறந்து பார்க்கும்போது அது ஆசை உண்டாகுது. அப்போ அதை உழைக்க வேண்டும், அதை வாங்க வேண்டும் என்ற அந்த சிந்தனைகள், அப்போ அதுக்கு பின்னால் அது அலைய வைக்கும். எனவே இந்த துனியா நம்மளை என்ன செய்யுமெண்டா அல்லாஹ்வை விட்டும் கொஞ்சம் தள்ளி கொண்டு போகும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க? அவங்க அழைக்கிறாங்க. என்ன செய்ய? அல்லாஹ்வின் பக்கம் வாங்க, அதுஉ இலல்லாஹ். அப்போ மக்கள் அல்லாஹ்வை விட்டு தூரமாகும் போது அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாதையாக, பணியாக இருக்கிறது. அதை சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுகிறான், அலா பசீரா, பசீரத்தின் மீது நான் அழைக்கிறேன். பசீரா என்றால் தமிழ் படித்தினால் ஒரு தெளிந்த பார்வை என்று சொல்லலாம். அதாவது ஒரு விஷயத்தை ஒரு ஆள் பார்க்கிற விதம். அப்போ தெளிந்த ஒரு அறிவோடு, நல்ல தெளிந்த ஞானத்தோடு அல்லது தெளிந்த விளக்கத்தோடு நான் அழைக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். அலா பசீரா. பசீரா என்பது அரபு மொழியில் சொல்கிறாங்க இல்முடைய ஒரு உச்சக்கட்டம். இல்முக்கும் உயர உள்ளத்தில் தான் பசீரா. அதாவது ஒன்றுடைய பின்விளைவுகளை எல்லாம் யோசித்து, புரியுதா? அறிவுங்கிறது சாதாரணமானது. பின்னுக்குள்ள விஷயங்களை எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நிதானமாக செயல்படுற அந்த தன்மைக்குத்தான் அது பசீரான்னு சொல்லப்படும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுகிறான், அதுஉ இலல்லாஹி அலா பசீரா, நான் தெளிந்த ஒரு அறிவில் இருந்துக்கிட்டு தான் அழைக்கிறேன். அப்போ இதுக்கு உலமாக்கள் விளக்கம் எழுதும்போது சொல்கிறாங்க, தெளிந்த அறிவு எதற்கு தேவை? அதுதான் முக்கியம். உன்னை பற்றிய தெளிந்த அறிவு எதற்கு தேவை? முதலாவது, நாங்கள் ஒருவரை அழைக்கும் போது எதுக்கு அழைக்கிறோம் என்ற அறிவு நம்மகிட்ட இருக்கும். எதுக்கு அழைக்கிறோம் என்ற ஒரு தெளிவு எங்கள்கிட்ட இருக்கணும். அந்த தெளிவு இல்லாட்டி எங்களுக்கு அழைப்பு கோல் இல்லையே. எதுக்கு அழைக்கிறோம்ன்ற ஒரு தெளிவு இல்லாட்டி நாங்கள் எதுக்கு அழைக்கிறோம்? இப்போ எத்தனையோ நண்பர்கள் ஏதோ கதைகள் சொல்லுவாங்க. நான் அதுக்கு கேட்குறேன், இப்போ அதுக்கு என்னன்னு கேட்டால் அவங்கள்ட்ட விடை இல்லை. ஸோ வாட்?
அந்த அந்த தகவலால் அவனுக்கும் பிரயோசனம், எனக்கும் பிரயோசனம். ஏதோ கொண்டு வந்து சொல்கிறாங்க, நம்ம மாறி அவன்கிட்ட ஓகே ஸோ வாட் ஒன்றுமில்லை. அவனுக்கும் அதில் பிரயோசனம் இல்லை, எனக்கும் அதில் பிரயோசனம் இல்லை. புரியுதானே சொல்கிறது? அந்த அந்த ஸ்பீச்சுக்கு ஒரு கோல் கிடையாது. சும்மா ஏதோ செய்திகள், அங்கே மரம் விழுந்தது, இங்கே ஆக்சிடெண்ட் ஆனது, இங்கே 2 பேரை கைது பண்ணினது. ஸோ வாட் நத்திங். ஸோ ஒருவர் அழைக்கும் போது அன்புக்குரிய சோலை அது பசீராகும். தான் எதை நோக்கி அழைக்கிறேன் உண்டு. அழைப்பவருடைய அவருடைய நிலைமையை பற்றி நமக்கு அறிவு வேணும். இப்போ இதே பயான நான் ஒரு 10 வயசு பிள்ளைக்கு பண்ணலாமா, 5 வயசு பிள்ளைக்கு பண்ணலாமா? இது வேறு. என்ன இங்கே உள்ள க்ரௌட் வந்து கொஞ்சம் மார்க்கத்தில் அடிப்படைகள் தெரிஞ்ச ஒரு வயசுக்கு வந்து ஆக்கள். அப்போ நாங்கள் பசீரா என்பதில் அதுவும் பெறும். யாரை அழைக்கிறோம் அந்த ஆளை வச்சு தான் எங்களுடைய அப்ரோச் டிஃப்ரெண்ட்டாக போகும். அப்படி இல்லையா? மார்க்கத்தில் படித்தவர், ஒரு வயதுக்கு வந்தவர், மார்க்கத்திலே ஈடுபாடு இல்லாதவர், எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பேசலுமா? இட்ஸ் நாட் பாசிபிள். அப்போ ஆடியன்ஸ், நான் யாரை அழைக்கிறேன், என்னுடைய மது அழைக்கப்படுபவன் யார் என்பது பற்றிய தெளிவும் எனக்கு வேணும். அதே போன்று அழைக்க வேண்டிய முறை பற்றிய தெளிவும் எனக்கிட்ட இருக்கணும். நாங்கள் யாரை எப்படி ஹேண்டில் பண்ணுறதை பற்றி எங்களுக்கிட்ட ஒரு அறிவு வேணுமா இல்லையா? இப்போ நீங்கள் போய் உங்கள் மகன்கிட்ட சொல்கிற மாதிரி உங்கள் பொஸ்ஸுக்கிட்ட பேசுவீங்களா? சும்மா பேச மாட்டோம். அந்த பொஸ்ஸுக்கிட்ட பேசும்போது ஒரு பொலைட்னஸ், ஒரு ரெஸ்பெக்டோடு பேசுவோம். மகன்கிட்ட அடி பாடா போடான்னு பேசிக்கிட்டு இருப்போம் எங்கட பழக்கத்தில். கரெக்ட். ஸோ அழைப்பவருடைய ஸ்டாண்டர்ட், அழைப்பவருடைய அறிவு மட்டம், அழைப்பவருடைய நிலை கூட கவனிக்கப்பட வேண்டும். இப்போ அவர் வேறொரு வேலையில் கடும் சீரியஸாக அவரோட ஆஃபீஸ் வேலையை ஒரு டாக்குமெண்ட் ஒன்று செஞ்சு கொடுக்கணும், நாங்கள் அவருக்கு போய் பயான் பண்ணிக்கிட்டு காதுக்குள்ள பாசிபிளா? சாத்தியமில்லை, அவருக்கும் அது சாத்தியமில்லை. ஸோ பசீரா என்ற இந்த விஷயம், அதாவது தெளிவான ஒரு பார்வையில் நான் அறிவின் மீது இருந்து கொண்டு, ஒரு ஆழமான புரிதலின் மீது நான் இருந்து கொண்டு நான் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறேன் என்பது ஒரு பெரும் பகுதி. இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அன வமனித்தபஅனி. அதுதான் நம்மளுடைய தலைப்பு. அன வமனித்தபஅனி, நானும் என்னை பின்பற்றியோரும் இதைத்தான் செய்யணும். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, ரசூலுல்லாவை யார் பின்பற்றுறாங்களோ, ரியலி யார் பின்பற்றுறாங்கன்னு சொன்னால், யார் இந்த பசீராவில் இருந்து கொண்டு, இந்த பசீராவில் நல்ல தெளிவான அறிவோடு இருந்து கொண்டு, அந்த அழைப்பவர் அழைக்கின்ற விஷயம், அழைப்பவரை அழைக்கின்ற பாணி, அவருடைய சூழல், அவருடைய அறிவு மட்டம், இது எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு அந்த அறிவோடு தான் அழைக்கின்ற தலைப்பு என்ன, விஷயம் என்ன என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு யார் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறார்களோ அவங்க தான் உண்மையிலே என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பற்றுறாங்க. மற்றது எல்லாத்துலேயும் அது அல்லாஹு தஆலா ரசூலுல்லாவை பின்பற்றுறதாக அடையாளப்படுத்தலை. 2 இடத்துல குர்ஆனில் 2 இடத்துல அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுறதை பற்றி வர்ற இடத்துல அவங்களோட அடையாளத்தை 2 அடையாளம் சொல்லிக்கிறாங்க. அதில் ஒன்று, அவர்கள் அல்லாஹ்வின் பால் என்ன செய்வார்கள், அழைப்பார்கள். அல்லாஹ்வின் பால் அழைப்பார்கள். அதில் அவர்கள் பசீரா, அறிவில் இருந்து கொண்டு, நல்ல தெளிந்த அறிவில் இருந்துக்கிட்டு அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பார். வேறொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுகிறான், وَقُلْ لِلَّذِينَ أُوتُوا الْكِتَابَ وَالْأُمِّيِّينَ أَسْلَمْتُمْ. நபியை நீங்கள் சொல்லுங்க, வேதக்காரர்களுக்கும் உம்மிகளுக்கும், எழுத படிக்க தெரியாத சமுதாயத்தையும் கேளுங்க, அஸ்லம்தும், நீங்கள் இஸ்லாம் ஆகிவிட்டீர்களா, அல்லாஹ்வுக்கு சரணடைஞ்சிட்டீங்களா என்று கேளுங்க. சொல்லிட்டு சொல்றான், ஃபைன் அஸ்லமு ஃபைன் ஹாஜூக்க
அவர்கள் உங்களோடு விவாதித்தால் நீங்கள் சொல்லுங்க, ஃபகுல் அஸ்லம்து வஜ்ஹிய லில்லாஹி வமனித்தபஅன், நானும் என்னை பின்பற்றியவர்களும் அல்லாஹ்வுக்கு நாங்கள் சரணடைஞ்சிட்டோம்னு சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுறவர் தன்னை முழுதாக அல்லாஹ்விடம் சரணடைய வைத்து விடுவார். அப்போ இந்த ரெண்டு விஷயமும் தான் குர்ஆனில் ரசூலுல்லாவை பின்பற்றுறதுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டு, ஒன்று அல்லாஹ்விடத்தில் தன்னை சரணடைய வைப்பது, ரெண்டாவது அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது. அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் ஏன் அழைக்கிறோம்னா அல்லாஹ்வுக்கு அடிபணியை சொல்லித்தான் நாங்கள் எல்லோரையும் அழைக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அவன் பக்கம் அழைக்கின்ற ஒரு அழைப்பாளனாகத்தான் அனுப்பினான். எனவே அல்லாஹ் அனுப்பிய அந்த செய்தியை, அந்த வேலையை நபி அவங்களை சொல்லாங்க, நான் மட்டுமில்லை என்னை பின்பற்றுறாக்களும் இதே பாணியில் செய்வாங்க. எனவே இங்கே வந்திருக்கிற நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த பணியை செஞ்சாங்களோ, எந்த பணியை செய்தார்களோ அந்த பணியை என்ன செய்யணும், எங்களால் எவ்வளவுக்கு இயலுமோ சந்தர்ப்பம் கிடைத்தால் சந்தர்ப்பத்தை பாவிப்பது, சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டால் சந்தர்ப்பத்தை உருவாக்குவது. கிடைச்சா செய்கிறது மட்டுமல்ல, கிடைக்கும் போது செய்கிறதும் ஒரு இபாதா. சந்தர்ப்பம் கிடைக்காத போது அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்குவது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதில் பற்றி ஜாபிர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅரது நஃப்ஸஹு அலன் நாஸி ஃபில் மௌகிஃப், மக்கள் உண்டு படுகின்ற இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை போய் அறிமுகப்படுத்தி சொல்லுவார்கள், அலா ரஜுலுன் யஹ்மிலுனி இலா கௌமிஹி, யாராவது ஒரு ஆம்பளை அவருடைய சமூகத்துக்கிட்ட என்னை கூட்டிட்டு போக மாட்டாரான்னு கேட்பான். யாராவது ஒருத்தன் என்னை அவருடைய சமூகத்துக்கிட்ட கூட்டிட்டு போக மாட்டாரா? ஃபஇன்ன குரைஷன் கது மனஊனி அன் உபல்லிக கலாம ரப்பி, குறைஷிகள் என்னுடைய ரப்புடைய வார்த்தைகளை நான் எத்தி வைப்பதற்கு தடை விதித்து விட்டார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஹி வந்தபோது மக்காவில் தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ மக்காவில் எது வந்து கொண்டு இருக்குது? குர்ஆன் இறங்கி கொண்டிருக்கு. இந்த குர்ஆனை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதை குறைஷிகள் தடுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த செய்தி அபூ தாவூதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சஹீஹாக, ஃபஇன்ன குரைஷன், குறைஷிகள் கது மனஊனி, என்னை தடுத்து விட்டார்கள், அன் உபல்லிக கலாம ரப்பி, என்னுடைய ரப்புடைய கலாம், அவனுடைய பேச்சை நான் எத்தி வைப்பதற்கு குறைஷிகள் தடை விதித்து விட்டார். அப்போ குறைஷிகள் என்ன தடுக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய குர்ஆன், அல்லாஹ்வுடைய கலாமை நான் மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடாது என்று முட்டுக்கட்டை போடுகிறார்கள். என்னை வேறு யாராவது எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனக்கு தடை வந்துட்டு ஓயலை. ஒரு சமூகம் தடுத்தால் எந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளும்? அந்த சமூகத்திட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இன்னொரு ஆப்ஷனை பார்க்குறாங்க. மாற்று வழி என்ன? இந்த மக்கள் என்ன தடுக்கிறாங்க. அப்போ வேறு மக்கள்கிட்ட தன்னை போய் சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் இறங்கி கொண்டிருக்குது, நான் அதை வேறு மக்கள்கிட்ட சொல்ல வேண்டும், ப்ளீஸ் பண்ணி யாராவது நீங்கள் என்னை உங்களுடைய சமூகத்துக்கிட்ட யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு போங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அன்புக்குரிய சகோதரே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயியாக இருந்தபோது ரசூலுல்லாஹ்வுடைய கவனம் முழுக்க அல் குர்ஆனை மக்கள் மயப்படுத்துவதாகத்தான் இருந்தது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வஹி அதுதான். பிரதானமாக குர்ஆன் கொடுக்கப்பட்டது, குர்ஆனுக்கு விளக்கமாக ரசூலுல்லாஹ்வுக்கிட்ட சுன்னா கொடுக்கப்பட்டது. கரெக்ட். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முழு நேர பணியாக, முழு நேர சிந்தனையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை மக்கள் மத்தியில் எத்தி வைக்கிறது தான் அவருடைய கடமையாக. அதுக்குத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அயராது பாடுபட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம், அதை நான் வேறொரு கோணத்தில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாக இறக்கின வசனம் எது?
இக்ரா இல்லையா, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், இதுதான் அவருக்கு இறக்கப்பட்ட முதலான வசனம். இந்த வசனத்தை வந்து யாராரோ என்னவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாவை படிக்க சொல்லி அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டதாக இந்த ஆயத்தை வச்சு கல்வியை தேடுவது ஒரு முக்கியமான ஒரு கடமைன்னு சொல்லி எல்லாம் விளக்கம் சொல்லி இந்த உலக கல்வியை படிக்கிறதுக்கு பெரிய ஒரு ஆதாரமாக இந்த ஆயத்தை பொதுவாக சொல்கிறாங்க. அது அப்படி அல்ல உண்மையிலே. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகும் வரைக்கும் இந்த உலக கல்வியை பெருசாக படிக்கவே இல்லை. புரியுதா? அப்போ ரசூலுல்லா முதல் சொன்ன கட்டளையை கடைசி ரசூலுல்லா நிறைவேற்றாத ஆளாக போயிடுவாங்க. இக்ரா என்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய பேரில் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உங்களை படைத்த உங்களுடைய ரப்பின் பெயரில் ஓதுவீராக. அல்லாஹ்ட பேரை கொண்டு நீங்க ஓதுங்க. எதை ஓதச்ச நான் உண்மையிலே சொல்லுங்க பாப்போம். எதை ஓதச்ச நான் நல்லா என்ன பேசாம இருக்கிறீங்க சொல்லுங்க. எதை ஓத சொன்னாங்க அல்லாஹ்? வஹி, உங்களுக்கு வரப்போகின்ற வஹியை நீங்கள் ஓத வேண்டும் என்பதுதான் கட்டளை. அப்ப ரசூலுல்லாவுக்கு கொடுக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் ஆர்டர், முதல் ஆர்டர் என்ன? உங்களோட வாழ்நாள் டியூட்டி அதில் தான் சொல்லப்பட்டுச்சு. புரியுதா நான் சொல்லுது? ரசூலுல்லா என்ன செய்ய வேண்டும் தன் வாழ்நாள் முழுவதும் என்ற கட்டளை அங்கதான் வருது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உங்களை படைத்த உங்களுடைய ரப்புடைய பேரில் நீங்கள் ஓதுவீராக. பணிஞ்சிக்கலாம், உங்களுடைய ரப்புடைய பேரில் நீங்கள் ஓதுவீராக. அப்ப வஹியத்தான் ஓதுமாறு அல்லாஹ் கட்டளை இடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில கடைசி வரை சரியாக இருக்குது, கடைசி வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு வஹியை ஓதுகின்ற பணியைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயியாக அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்கு பயன்படுத்திய முதல் கருவி வந்து கலாமுல்லாஹ். என்னது? அல்லாஹ்வுடைய பேச்சு. இந்த அல்லாஹ்வுடைய பேச்சை கொண்டுதான், இந்த அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை கொண்டுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய பணிக்கு உரமூட்டுகிறார்கள். ஏன்? அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட மோஜிசா. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீயீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வஇன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالٍ முபீன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் ஜும்ஆவுல 2வது வசனம். இந்த வசனத்துல அமைப்புல வேற வசனங்களும் இருக்குது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பணிகளை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. அந்த ரசூல் என்ன செய்வார் என்றால் அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காண்பிப்பார். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்துவார். அவர்களை ஷிர்கில் இருந்து, குஃபுரில் இருந்து, பாவ காரியங்கள் இருந்து, மோசமான நடத்தைகள்லேருந்து அவர் என்ன செய்வார்? அவங்கள சுத்தப்படுத்துவார். வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு கிதாப் இந்த புத்தகத்தையும் இந்த ஹிக்மா அந்த ஹிக்ம் புத்தகத்துக்கு விளக்கமாக வந்த அந்த ஹிக்மாவையும் அவர் படிப்பிப்பார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிரதான பணியாக கிராஅத்துல் குர்ஆன், திலாவத்துல் குர்ஆன் மக்களுக்கு ஓதி காண்பிப்பது அவருடைய பிரதானமான டியூட்டியாக இருந்தது. ஏனென்றால் இதுதான் அல்லாஹ்வுடைய பிரதானமான வழிகாட்டல். அப்ப இந்த வழிகாட்டல் மூலமாகத்தான் ஹிதாயத்து கிடைக்க போகிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயியாக வாழ்வதற்கான ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து வஹி தான். வஹி இல்லாமலுக்கு அவருக்கு தாயியாக வாழவே
முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை அதிகம் சஹாபாக்களுக்கு ஓதி காண்பித்தார்கள். அப்படி அதிகம் ஓதி காண்பித்ததால தான் இதுதான் குர்ஆன் என்று சஹாபாக்கள் ஏக மனதாக முடிவெடுத்தார்கள். எப்பயாவது ஒரு தடவை ஓதி இருந்தா, கொஞ்சம் பேருக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா, இதுதான் குர்ஆன் என்று முடிவெடுக்க எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கு. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் எல்லாம் சஹாபாக்களுக்கு குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள். அதை அவர்கள் எழுதுவார்கள், மனனம் செய்வார்கள், அதில் உள்ள சட்டத்தை படிப்பாங்க, அதில் உள்ள அஹ்லாக்கை படிப்பாங்க, அதை மனனம். இதை கடைசியாக ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னால் சமூகம் என்ன ஒப்புவிக்கிறார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே கடுமையான முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கடுமையான. அல்லாஹ் சொல்கிறான், ஃபதக்கிர் பில் குர்ஆனி மை யகாஃபு வஈத். யாரு என்னுடைய எச்சரிக்கையை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் குர்ஆனை கொண்டு நீங்கள் உபதேசிப்பீராக. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை குர்ஆனோடு கடுமையான ஒரு உறவை அவர்கள் ஏற்படுத்தினர். சில சஹாபாக்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு நீங்கள் குர்ஆனை இன்னார் இன்னார் இன்னாரிடம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு ஆயுதமாக அல் குர்ஆனை மக்களுக்கு ஓதி காண்பிக்கிறார். அப்போ நாங்களும் தஅவா பண்ணும்போது, மக்களை அழைக்கும் போது எங்களுடைய கையால் மடியால் விளக்கம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அழகாக அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான்னு போய்கிட்டே இருக்க வேண்டும். அன்புக்குரிய சொல்லு, ஹிதாயத் என்பது யாருக்கு கிடைக்க போகிறது, யாருக்கு கிடைக்காது என்பதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நீங்கள் குர்ஆனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஃபிரௌனுக்கு ஹிதாயத்து கிடைக்க போகுதுன்னு அல்லாஹ்க்கு தெரியுமா இல்லையா? என்ன சொல்கிறீங்க? அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? ஃபிரௌனுக்கு ஹிதாயத் இல்லைன்னு தெரியுமா இல்லையா? தெரியும் தானே. அப்போ எதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினான்? அல்லாஹ்வுக்கு தெரியும் ஃபிரௌன் ஈமான் இல்லாமல் மௌத்தா போகிறான்னு. இப்போ எங்களுடைய பார்வையில் எப்படி தேவையில்லாத வேலை இல்லையா? அவனுக்கு தானே மௌத்தா போகிறான் காஃபிரா. அவனுக்கிட்ட போய் 2 தூதரை போய் அனுப்பி அவனுக்கு மெசேஜ், அவனுக்கு அதில் உலமாக்கள் எழுதுகிற படிப்புன்னு தெரியுமா? தாயியுடைய பொறுப்பு யாருக்கு ஹிதாயத்து கிடைக்க போகுதுன்னு தீர்மானிப்பது கிடையாது. அவனுடைய இலக்கு தஅவா. அவனுடைய இலக்கு ஃபிரௌன் என்றாலும் தஅவா தான், காரூன் என்றாலும் தஅவா தான். இவருக்கு கிடைக்காது. இவருக்கு இப்படி ஓடுவது தஅவா அல்ல. நாங்கள் அழகான முறையில், அணுக வேண்டிய முறையில் எல்லாருக்கும் தஅவா பண்ணிக்கிட்டே இருப்போம். குறிப்பாக மக்களிடத்தில் வஹ்யை கொண்டு போய் சேர்ப்போம். எங்களுக்கு ஒரு நண்பருக்கு குர்ஆனை கொடுக்க முடியுமா? கொடுத்துருங்க. ஒரு இந்துவாக இருக்கலாம், பௌத்தராக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், எந்த மதத்தவராக இருக்கலாம், ஒரு குர்ஆனை வாங்கி கொடுத்துருங்க. யாருக்கு ஹிதாயத்து கிடைக்க போகுது எங்களுக்கு தெரியாது. எந்த வசனத்தை கொண்டு அவருக்கு ஹிதாயத்து கிடைக்க போகுது எங்களுக்கு தெரியாது. எங்களை விடவும் சில வேளை வெளியிலிருந்து பார்க்கவருக்கு ஹிதாயத்து அதிகமாக கிடைக்குது. குர்ஆனை வெளியிலிருந்து பார்க்குற ஆட்களுக்கு ஹிதாயத்து அதிகமாக கிடைக்கிறது. எங்களுக்கு ஃப்ரீயாக இஸ்லாம் கிடைச்சிட்டு, ஃப்ரீயாக குர்ஆன் கிடைச்சிட்டு, அதை பற்றிய சிந்தனை குறைவு. ஒவ்வொரு வசனங்களால் மனிதர்கள் கவரப்பட்டு அப்படியே முழுமையாக இஸ்லாத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க. முதல் வசனத்தை பார்த்தவர், தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹியை பார்த்தவர் அப்படியே முழுமையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளார். இந்த புத்தகம் வித்தியாசமாக இருக்கிறது. எந்த புத்தகத்துடைய ஆசிரியரும் இந்த புத்தகத்தில் சந்தேகம் இல்லைன்னு தொடங்க மாட்டானே. இதை பார்த்துட்டு ஒருவன் இஸ்லாத்துக்கு வரான். நம்மளும் ஓதுறோம், நம்மளும் பார்க்குறோம். அது எங்களுக்கு எந்த ஒரு படிப்பினையும் இல்லை. ஆனால் அந்த மனிதன் பார்க்கும்போது இப்படி ஒரு 1400 வருஷத்துக்கு முந்தைய இறங்கின சொல்லதாக சொல்கிறாங்க இந்த புத்தகம். இதில் நோ டவுட் இதுதான் வழிகாட்டி, இதுதான் டெக்ஸ்ட் புக்குன்னு சொல்லிக்குது. இது என்ன? இது இல்லாட்டி ஒரு புக் வந்தால் எத்தனை எடிஷன் வருது? இது குர்ஆன் இப்படியே தானே இருக்குது. இந்த புக்கில் டவுட்டே இல்லைன்னு அஷூரன்ஸ் தந்திருக்கிறாங்களே. ஸோ அது அந்த கவர்ச்சியில் அவர் உள்ளே பார்க்குறார். ஒவ்வொரு வசனமும் அவருக்கு ஹிதாயத்துக்குரிய வசனமாக மாறுது.
எனவே எங்களுடைய பார்வையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த குர்ஆனை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் அவருடைய முழு நாள் பணியாக இருந்தது. எனவே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குர்ஆன் ஒருவர் கொடுக்க முடியுமா, ஒரு ஜுஸுவை கொடுக்க முடியுமா, ஒரு ஆயத்தை கொடுக்க முடியுமா, கொடுப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பல்லிகு அன்னி வலவ் ஆயா. என்ன சொல்கிறாங்க? என்னிடத்துல இருந்து ஒரு ஆயத்தையாவது நீங்கள் எத்தி வைங்கன்னு சொல்லுங்கள். இது எப்படி தேவை ஒன்று இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரு ஆயத்தையாவது நீங்கள் எத்தி வைங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நாங்கள் அவருடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் நாங்கள் புரியணும். அதை புரிஞ்சு எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் நாங்கள் அப்ளை பண்ணணும். ரசூலுல்லாஹ் கணவனாக, ரசூலுல்லாஹ் தந்தையாக, ரசூலுல்லாஹ் பாட்டனாக, ரசூலுல்லாஹ் சமூக தலைவராக, ரசூலுல்லாஹ் பிஸ்னஸ் மேனாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியாளராக, ரசூல் ஸல்லல்லாஹு எல்லா ஆங்கிள்லையும் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து எங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முறைகளை நாங்கள் கையாளுவோம், அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நெருக்கமும் நம்மளுக்கு கிடைக்கும். அதில் குறிப்பாக தாவாவிலே நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கடுமையாக பின்பற்ற வேண்டியிருக்குது என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பணி அதுதான் பணி. மற்றது எல்லாமே சைட் சப்போர்ட். திஸ் மெயின் கோ ஆஃப் ஹிஸ் லைஃப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அந்த முக்கிய பகுதி என்பது தஅவா இலல்லாஹ். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி தஅவா செய்யக்கூடிய தகமைகளை எங்களை உருவாக்கி கொள்ளவும். குர்ஆனை படிப்பது, குர்ஆனை சிந்திப்பது, குர்ஆனுடைய விளக்கங்களை தேடுவது, குர்ஆனோட நெருக்கத்தை நாங்கள் கூட்டிக்கொள்வது. குர்ஆன் எங்களோட நாங்கள் உறவாட ஹிதாயத்துடைய வாசல் பெரிதாகி கொண்டே இருக்கு. நம்ம அந்த ஆங்கிளில் குர்ஆனை நாங்கள் டச் பண்ணுறது. நாங்கள் குர்ஆன் ஓதுகிறோம். சில வேளை சில ஆட்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு குர்ஆன் ஓதி ஒரு ஜுஸு தர்ஜமா பார்க்குற ஆட்கள் இருக்கிறாங்க. இது இந்த வசனத்தை பற்றிய சிந்தனை நம்மக்கிட்ட இல்லை. இட்ஸ் லைக் அ நியூஸ் பேப்பர். ஸோ நியூஸ் பேப்பர் ஒன்று வாசிக்கிற மாதிரி அதை நாங்கள் வாசிச்சுட்டு போகிறோம். அது உள்ளத்தில் எங்களுக்கு எந்த பக்குவத்தை, ஒரு பேணுதலை, ஒரு சிந்தனையை தூண்டுதல். அப்போ குர்ஆனை ஒரு மூமின் அணுகும்போது ததப்புரோடு, சிந்தனையோடு அவன் குர்ஆனை அணுகணும். இந்த வசனம் என்னை என்ன செய்ய சொல்லுகிறது, இந்த வசனம் என்னை என்ன பேச சொல்லுகிறது, இந்த வசனம் என்னை எதை நம்ப சொல்லுகிறது, அந்த கேள்வியோடு நாங்கள் குர்ஆன் ஓதுறோம். புரியுதா? ஒரு வசனத்தை ஓதும்போது நீங்கள் கேட்டு பாருங்கள், மனசுக்கிட்ட கேளுங்க. ஒரு வசனத்தை ஓதுங்க, ஒரு வசனத்துடைய தர்ஜமாவை பாருங்க, பார்த்துட்டு உங்களை நீங்களே கேளுங்க, இந்த வசனம் என்னை என்ன செய்ய சொல்லுகிறது. ஏதாவது நம்ப சொல்லுதா, ஏதாவது செய்ய சொல்லுதா, ஏதாவது சொல்ல சொல்லுதா, கேளுங்க. அப்போ உங்களுக்கு விளங்கும். இப்போ மாடர்ன் இந்த நவீன கல்வி திட்டத்தில் நீங்கள் பிள்ளைகள் பாடசாலைக்கு போகிற புக்ஸில் பார்ப்பீங்க, ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு முன்னாலேயும் அவன் இப்போ லேர்னிங் அவுட்கம் போட்டிக்கிறான். த லேர்னிங் அவுட்கம், இந்த சப்ஜெக்டை படிக்கத்தால் மாணவரிடமிருந்து எதிர்பார்க்கின்ற விஷயம் என்ன. அப்போ அவருக்கு சில அறிவு தெரிஞ்சுக்கணும், சில செயற்பாடுகள் தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் போடலாம். He should be able to do this, he should be able to know this, he should be able to recognize this. அப்போ லேர்னிங் அவுட்கம் அதே மாதிரி தான். ஒவ்வொரு ஆயத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு லேர்னிங் அவுட்கம் குர்ஆனில் இருக்குதா இல்லையா? இதை கொண்டு மனிதன் படிப்பினை பெற வேண்டிய பகுதி இருக்குதா இல்லையா? இருக்குது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி எங்களை தயார்படுத்தும் போது நாங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற பக்குவம் எங்களுக்கு ஏற்படும். எங்களுடைய அஹ்லாக், ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு. நல்ல மனிதனுடைய உருவாக்கம் குர்ஆனை படிப்பிக்கிறதுலையும் எங்களுக்கு எல்லா இடத்துலையும் நல்ல மனுஷன் தேவை. ஒரு டேக்ஸியில் ஏறினாலும் ஒரு நல்ல டேக்ஸி டிரைவர் தேவை. ஒரு டாக்டர்கிட்ட போனாலும் நல்ல டாக்டர் வேணும். இன்ஜினியர்கிட்ட போனாலும் நல்ல இன்ஜினியர் வேணும். நல்ல மனிதர்களை எப்படி உருவாக்குவது? கைருக்கும், ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன
வஅல்லமஹு, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை படித்து கொடுக்குறோம். எனவே யார் குர்ஆனை படித்து அதை படித்து மற்றவர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறாரோ அவர் நல்லவராயிடுவார். ஏன்னா இந்த குர்ஆனுடைய இஃபெக்ட் அப்படி தான் இருக்கும். அதை படிக்க 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 அதை சரியாக படிக்கும்போது எங்களில் நல்ல மாற்றங்கள் அது உண்டாகும். எப்போ நல்ல மாற்றங்கள் எங்களில் உண்டாகும், நாங்கள் நல்ல மொடல்ஸுகளாக நல்ல மனிதர்களாக உருவாகும். எங்களோட பழகுறவங்க அல்லா இடத்துல இவர் நல்லவர் என்று சாட்சி சொல்லுவாங்க. எங்களோட பேசுகிறவங்க இவர் நல்லவர் என்று சொல்லுவாங்க. எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் சொல்லுவாங்க, எங்களை நம்புவாங்க. அப்போ நல்ல மனிதர்களுடைய உருவாக்கத்தில் குர்ஆனுக்கு பெரிய பங்கு இருக்குது. எனவே இன்றைய தலைப்பில் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு காட்டினது, அவர் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கின்ற ஒரு தாயி. அவர் மக்களை அல் குர்ஆனோடு சேர்த்து வைத்தார். அதுக்கான தன்னுடைய வாழ்நாள் பணியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு குர்ஆனை படித்து கொடுத்தார். எனவே அந்த குர்ஆனை நாங்களும் படித்து, நாங்களும் சிந்தித்து, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை செய்து, அதை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி மற்றவர்களையும் இந்த குர்ஆனின் பக்கம் அழைக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.